நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். கடனறிந்து காலம் கருதி கள் விடுதலை மாநாட்டினுடைய தலைவர், தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஆன்றோர் அவைக்கு வணக்கம். ஒழிக்கப்பட வேண்டியது போதைப்பொருள், தவிர்க்கப்பட வேண்டியது மது, தடை செய்யக்கூடாதது கள். ஒழிக்கப்பட வேண்டியது போதைப்பொருள் என அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மர்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், பிரான்சுகா பொருள். மது என அடையாளப்படுத்தப்பட்டிருப்பவை பிராண்டி, விஸ்கி, ரம்மு, சாராயம், வோட்கா போன்ற மதுக்கள். கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை தமிழ்நாட்டை தவிர. அதான் வள்ளுவர் ஒரு குறளை சொல்லுவார், உலகத்தார் உண்டன் மையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலகு கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் என்கிறார் வள்ளுவர். உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படலாம். அதான் பல தலைவர்களும் சொன்னாங்க. ஐயன் வள்ளுவர் சில தலைவர்கள் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். உண்மைதான், மறுக்கல. அதே ஐயன் வள்ளுவர் புலால் உண்ணாமைன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் நீங்கள் ஆட்டுக்கறி? வள்ளுவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று, சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல. சட்டம் சார்ந்த ஒன்றைத்தான் நாம் நடைமுறைப்படுத்த முடியும், ஒழுக்கம் சார்ந்த ஒன்றை நடைமுறைப்படுத்த முடியாது. இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி, பரிந்துரைக்கக்கூடியது. சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்த முடியும். சட்டம் என்ன சொல்லுது? அரசியலமைப்பு சட்டம், த லா ஆஃப் த லேண்ட் என்ன சொல்லுது? அதான் நாம் பார்க்கணும். த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் இட்ஸ் பீப்புள் and the improvement of public health is among its primary duties, and in particular the state shall endeavor to bring about the provision of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. அரசனுடைய கடமைகள் 3. 1, மக்களுக்கு சத்தான உணவு கொடுப்பது. எது சத்தான உணவு? இறக்குமதி மதுக்களா, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா, கள்ளா? கள்ளு தான். வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எது? கள்ளு தான். உடல்நலத்தை பேணுவது எது? கள்ளு தான். இதற்காக மது விலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு சித்த வைத்தியர் சொன்னார், கள் ஒரு அருமருந்து. சித்த வைத்தியத்தில் முக்கியமான மூலப்பொருள் கள். பஞ்சகாவியா, அமிர்த கரசல் தயாரிக்கிறதுக்கு, இயற்கை வேளாண்மைக்கு ஒரு முக்கிய மூலப்பொருள் கள். குடிநோயாளி ஒருத்தர் டாஸ்மாக் கடையில் அவருடைய கல்லீரல்ல அசிட்டால் டிஹைடு என்று சொல்லக்கூடிய நஞ்சு படந்து அந்த கல்லீரல் கெட்டு போய் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தாய்மார் வந்திருந்தாங்க. ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் இந்த குழந்தைக்கு கொடுத்து இந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, நான் கள்ளை குடிச்சதுனால எனக்கு கூடிட்டுது, சிசு மரணம் கூடிட்டுது. உடனே ஒரு மருத்துவர் குழுவை அந்த தீவுக்கு அனுப்புனாங்க. ஆய்வுல இருந்தபோது நேரு அவர்களால் ஒரு குழு அமைக்கப்பட்டது, ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி. அதைத் தொடர்ந்து ஜஸ்டிஸ் டேக்சந்த் கமிட்டி, கேரள அரசால் நியமிக்கப்பட்ட ஏபி உதய எண்ணம் மியாபோய் கமிட்டி. எந்த ஒரு கமிட்டியும் கள்ளுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யவே இல்லை. மாறாக கள்ளினுடைய உற்பத்தி முடிந்தால் இவற்றிற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கமிட்டி கள்ளுக்கு தடை விதிக்க சொன்ன கமிட்டி ஏதாச்சும் உண்டா? காட்ட சொல்லுங்க பாப்போம். எதற்காக கள்ளுக்கு தடை? 1/1/87 கள்ளுக்கு தடை விதிச்சாங்க. அப்போ தகவல் உரிமை சட்டப்படி சொல்லப்பட்ட காரணம்,
பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கள்ளில் போதை குறைவு வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணம் கணிக்க முடியவில்லை. 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து கள் இறக்கவும் பருகவும் தடை. பார்த்து, வாட் இஸ் பாலிசி மேட்டர்? வி வாண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் பாலிசி மேட்டர். கொள்கை முடிவுன்னு என்ன? வெட்டொன்னு துண்டு 2, வெட்டொன்னு துண்டு 2. கன்சம்ஷன் கல்லில் கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கையிலாகத்தான் எப்படி கொள்கை முடிவாகும்? கேட்டிருந்தா அன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கும், தடை நீங்கி இருக்கும். கேட்கல. ஆக புரிதல் இல்லை. தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு புரிதல் இல்லை, மக்களாகிய நமக்கு புரிதல் இல்லை, சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கள் பற்றிய புரிதல் இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன கேட்குறாங்க? தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை, உலகளாவிய நடைமுறைக்கு மாறானவை. எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை அநியாயமாக பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கே கலப்படம் செய்வாங்கல்ல, அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? இதையெல்லாம் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கேட்டிருக்கணும். என்ன கேட்டாரு? தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக வந்திருக்கின்றீர்கள். அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் an office as a chief minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் இந்த கேள்வியெல்லவா கேட்டிருக்க வேண்டும்? இல்லையே. ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். ஒரு மரத்துக்கல்லு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்துக்கல்லு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் போன்றவர்கள் ஏன் முதுகில் குத்துறீங்க? மதுதான், இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. நாம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் ஒப்புக்கொண்டு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது நாம் சான்றோர் ஆவோம். இதைத்தான் வள்ளுவர் பதிவு பண்றாரு. சால்பிற்கு கட்டளை யாதனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். ஆக நம்முடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை. கள்ள ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்புறீங்களா? பல ஆண்டுகளுக்கு முன்பு 4 மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வெங்காய விலையேற்றத்துக்கு இருந்தது. ஆட்சி மாற்றம் அதை போல வரக்கூடிய 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி, மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கட்ட கோரிக்கை வச்சோம். மனு கொடுத்துட்டு கோரிக்கை, ஐயா ஒரே ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க. ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்குங்கிற அறிவிப்போடு நிறுத்திங்க.
அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அருமையான வேலைவாய்ப்பு. இது சுற்றுச்சூழலை பாதிக்காது, மின்சார தேவையில்லை. இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி பவுச்சில், பாட்டல்களில், டின்களில் அளவிலான வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு தலை நிமிரும், முதன்மை மாநிலமாக மாறும். ஏன்னா இதுவரையில் யாராச்சும் பனைகளுக்கு களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? இல்லை. ஆகவே இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கள் உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கும். அதனால என்ன விலைக்கு வைக்கும்? 9 கோடி பனை மரங்கள் இன்னைக்கு 5 கோடியா குறைஞ்சிருச்சு. இந்திய அளவில் 8 கோடி பனைகள் தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எந்த மாநிலத்துக்கு கிடையாது. இன்னைக்கு பூமி பந்து சூடாகிட்டு இருக்கு. அமெரிக்காவில் ஒரு பக்கம் பிராண்டிக்கோ, விஸ்கிக்கோ, ரம்முக்கோ, சாராயத்துக்கோ, ஓட்காவுக்கோ வரவேற்பு இருக்காது. கள் போன்ற இயற்கையான தாய்ப்பாலுக்கு நிகரான மருத்துவம் குணம் கொண்டதிலே குறைஞ்சது 3000 5000 ஓட்டு வரல கூடுதலாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் 9 லட்சம் வாக்குகள் கிடைக்கும்னு சொன்ன. எவ்வளவு ஓட்டு போச்சு? 1.5 லட்சம் ஓட்டுல போச்சு. இதை மட்டும் கேட்டிருந்தார்னா, நம்முடைய கோரிக்கையை ஏற்று நடைமுறைப்படுத்தி இருந்தால் 2021 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்காது. இதுல பெரிய பொருளாதாரம் இருக்கு. அதையெல்லாம் உணரணும். ஒன்னை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். கள் பற்றிய புரிதலும் இல்லை, காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதலும் இல்லை. இதர ஆறுகளை கையில் எடுங்க. கொடுமையா இருக்கு, வேதனையா இருக்கு. காவிரி தீர்ப்பு ஒரு காணல் நீர், மாயமான், ஏட்டு சுரைக்காய் நடைமுறைப்படுத்தவே முடியாது. எப்ப கர்நாடகா தண்ணி திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பை கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் வடிகாலா வச்சு உபரி நீர் தான் திறந்திருக்காங்க. தமிழகத்தில் நாளைக்கு திறக்க போறதில்லை. அப்புறம் எதுக்கு இந்த தீர்ப்பு? எதுக்கு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்கள் தேக்கணும்? அவங்க கையில போட்டி சாவி கொடுக்கணும். ஆட்டுக்கு வால் அளந்து வச்ச மாதிரி வச்சுட்டீங்க. கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி. எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? கடந்த ஆண்டு 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவு வெட்டுச்சு. இருந்தாலும் குருவி சாகுபடி சாத்தியம் இல்லை. 63 டிஎம்சி கடல் போயிருக்குது. நடப்பாண்டு 4 முறை மேட்டூர் அணை நிரம்பிச்சு. கடற்கோடி தண்ணி போகல. தூர்வாருகின்றோம் என்ற பெயரில் பணத்தை நிரம்பி கடலுக்கு 20,000 கனடி போயிட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு 2,07,000 ஏக்கருக்கு தண்ணி திறக்கல. என்ன சொல்றாங்க? இன்னும் நாங்க மராமத்து வேலை செய்யல. நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு மேக்கப் பொட்டியோடு அலைகிறாரு. அவருக்கு அதுதான் முக்கியமா, வெளிய நீர் நிர்வாகம் முக்கியம் அல்ல. லிக்விட் கோல்டு, தங்க திரவு கடலுக்கு போயிட்டு இருக்குது. எங்க பகுதி வானம் பார்த்து பூமியா இருக்குது. அதே மாதிரி அமராவதி நிரம்பி கடலுக்கு போயிட்டு இருக்கு. ஏன் கடப்பில் போட்டீங்க? அதே மாதிரி காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் என்னாச்சு? கடப்பில் போட்டீங்க. மயிலாறு திட்டங்கள் எல்லாம் கடப்பில் போட்டு என்ன பண்ணிருக்கீங்க? தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துறீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணணும். எந்த பெண்மணி நான் பேருந்துல எந்த பெண்மணி உரிமை தொகை கேட்டாங்க? ஏன் கொடுத்தீங்க? எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணணும், எங்களுடைய வாக்குகளை வாங்கணும், ஆட்சியில் அமரணும், அரிதாரம் பூசணும். மரியாதைக்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு நீங்க காவிரியை கையில் எடுங்க. காவிரி கையில் எடுங்க. இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். மீதான தீர்ப்பு, காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவு, ஒழுங்காற்று குழுவினுடைய ஆலோசனை, மத்திய அரசினுடைய அறிவுரை, நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு, எதையும் செய்ய வேண்டும். காவிரி நடுவர் மன்றம் ஏற்றுக்கொண்டால் வரவேற்போம், ஏற்றுக்கொள்ளாமல் போனால் உச்ச நீதிமன்றத்தை நாட வேண்டும். அங்கும் நீதி கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். அவங்க செய்ய போறது இல்லை. ஆக 2026 இதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும். அந்த தீர்வு நம்ம கையில் தான் இருக்கு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிப்பது ஒன்றே தீர்வு, ஒன்றே தீர்வு, ஒன்றே தீர்வு, ஒன்றே தீர்வு.